ஹலோ எவ்ரிவன். நிறைய குழந்தைங்க அதுவும் லெஸ் தென் 6 months பேபிஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து காமனாக கேட்குறது, சத்து மருந்து கூட ஜீரணமாகிறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து தாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு டைஜஷனுக்கு தனியாக ஒரு மெடிசின் கண்டிப்பாக அவசியமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்டைஜஷன் அப்படிங்கிறத வந்து காமனாக பேரண்ட்ஸும் சரி, வீட்டில் இருக்கிற வயசான கிராண்ட் பேரண்ட்ஸும் சரி, அவங்க வந்து இன்டைஜஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கொஞ்சம் ஃபீடிங் எடுத்ததுமே கொஞ்சம் கதக்கிறது. ஸோ இந்த ஜிஆர் இருக்கிறத வந்து இன்டைஜஷன் சொல்லுவாங்க. இல்லைன்னா சில டைம் பேபிஸ் வந்து ஃபீட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வயிறு உப்பிசமாக தெரிஞ்சால் அதையும் இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மோஷன் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு மேபி ஒரு 7 times 8 times பெர் டே அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னாலும் அதையும் கூட இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மல். ஸோ ஒவ்வொரு டைம் குழந்தைங்க வந்து ஃபீட் எடுக்கும் போதும் கூட குழந்தைங்களோட வயிறில் வந்து மசில்ஸ் எதுவும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறனால வயிறு ஃபில் ஆனதுமே குழந்தைங்க வயிறு கொஞ்சம் உப்பிசமாக தெரிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு டைம் ஃபீட் எடுத்ததுமே குழந்தைங்க வந்து மோஷன் போகிறது கம்ப்ளீட்டாக நார்மல். அதுவும் ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இது எதுவுமே இன்டைஜஷன் கிடையாது. தாய்ப்பாலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து தனியாக ஒரு மெடிசின் 100% தேவையே இல்லை. தேங்க்யூ.